ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, பாரம்பரியமான முறையில் நம்ம ஆட்டுக்கால் சூப்பு தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம மூட்டை கட்டி தான் இதை நம்ம இப்போ சூப்பு போட போகிறோம். முழு மல்லி அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை போய் நம்ம பல்ஸ் விட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு ஒரு 10 பல்லம், இஞ்சி ஒரு துண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயத்தை போட்டு இப்போ நம்ம பல்ஸ் விட்டு இதையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இது வந்து நம்ம இப்போ மூட்டை கட்டி தான் நம்ம செய்ய போகிறோம். இதை நம்ம தண்ணியிலலாம் கரைச்சி விடலை. பாருங்கள், இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு துணி எடுத்துக்குவோம். நான் இந்த மாதிரி ஒரு துணி எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த அரைச்ச விழுதுகளை நம்ம இப்போ ஒரு மூட்டையாக கட்டிடுவோம். ஆட்டுக்காலை நான் சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். அதில் 1 லிட்டர் நம்ம வாட்டர் ஊற்றிக்குவோம். நல்லா 1 லிட்ரு 1.5 லிட்ரு மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம உப்புத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ வாசனைக்காக ஏலக்காய் ஒன்று போட்டுக்குவோம், பட்டை 1 போட்டுக்குவோம், கிராம்பு 2 போட்டுக்குவோம். அது கூட நம்ம மூட்டையாக கட்டி வச்ச அந்த மசாலாவையும் அதோட நம்ம சேர்த்துருவோம். அது வந்து நல்லா கொதிக்க அதில் உள்ள ஃப்ளவர்லாம் நல்லா இறங்கிடும் சூப்பில். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டு உப்பு போட்டு நம்ம மூடிடுவோம். இப்போ ஒரு 10 விசில் விட்டு இப்போ நல்லா அது கொதிச்சிடுச்சு. நான் இப்போ அந்த மூட்டை துணியை எடுத்துட்டேன். பாருங்கள், இது வந்து நல்லா தெளிஞ்சா மாதிரி தான் இருக்கும். நான் தக்காளியும் ஒன்று இடையில அரிஞ்சு போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம வாசனைக்காக மல்லி இலை நம்ம தூவிக்குவோம். இது வந்து நல்லா தண்ணி மாதிரி குடிக்க நல்லா சத்தானதாக இருக்கும். இந்த மாதிரி முழங்கால் வலிக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு குடிங்க. வாரத்தில் 1 முறை ஆட்டுக்கால் சூப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 10 விசில் விட்டேன். 2 விசில் வந்து நான் சிம்மிலேயே வச்சுட்டேன். அதனால தான் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.